கிட்டத்தட்ட ஒரு 7 மாதத்துக்கு பிறகு இப்போ சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் பொருள் மாற்றம் நடந்திருக்கு. இந்த பொருள் மாற்றத்தால் உலகில் என்ன மாதிரியான நிகழ்வு ஏற்பட போகுது அப்படிங்கிற ஒரு அச்சம் மக்களிடையில் இப்போ ஏற்பட்டிருக்கு. அந்த அச்சம் சரியானதா, இல்லை நன்மை நடக்குமா தீமை நடக்குமா? சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டி நமக்கு தந்திருக்கக்கூடிய உத்தரவு என்ன? இது பற்றின ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவை நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க. சிவன்மலை ஆண்டவன் அருளால் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்க நீங்க உங்களோட வாழ்க்கையில மேன்மை அடைந்து சிறப்புடன் உயர்ந்து வாழ வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். உங்களுக்கு எல்லாமே நன்மையா நடக்க சிவன்மலை ஆண்டவனிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா சிவன்மலை ஆண்டவனுக்கு அரோகரா அப்படிங்கிற மந்திரத்தையும் மறக்காம 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. முருகனின் பரிபூரண அருளும் இருந்தாலுமே அந்த நபர் அவங்களோட வாழ்க்கையில எல்லாவித சிறப்புகளையும் பெற்று நலமுடன் வாழ முடியும். வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளை துணிவாக எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் முருகனின் அருள் இருந்தால் கட்டாயம் உங்களுக்கு உண்டாகும். எல்லா விதத்திலுமே நன்மை நடக்கக்கூடிய அமைப்பு வேணும் அப்படின்னா முருகனை தினம்தோறும் வணங்கிட்டு நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யுங்க, நன்மை பிறக்கும், நல்லது உங்களோட வாழ்க்கையில் படிப்படியாக ஏற்பட போகுது. இப்போ நம்ம சிவன்மலையில் எப்போவுமே ஒரு பொருள் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த விஷயத்தால் உலகில் ஒரு நிகழ்வு ஏற்படும். அது எப்படிப்பட்ட நிகழ்வாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ எல்லா மக்களுக்கும் மனதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்குது. அந்த வகையில் இப்போ அக்டோபர் 4ஆம் தேதி கிட்டத்தட்ட ஒரு 7 மாதத்துக்கு பிறகு இப்போ பொருள் மாற்றம் நடந்திருக்கு. இப்போ என்ன வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தா, சிவன்மலை சுப்பிரமணியர் கோவிலின் உத்தரவு பெட்டியில் கடல் நீர் வைத்து பூஜை செய்யப்பட்டு வருது. இந்த ஒரு நிகழ்வால் என்ன ஒரு மாற்றம் உலகில் நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் மக்களிடையே ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு. அது என்ன விஷயம் அப்படிங்கிறத வாங்க நாம் இப்போ தொடர்ந்து பார்க்கலாம். இந்த பதிவை பார்த்துட்டு இருக்க உங்களோட வாழ்க்கையில் எல்லா விதத்துலையுமே நன்மை நடக்கணும், நல்ல விஷயங்கள் படிப்படியாக தொடரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கருங்காலி பொருட்களை உபயோகம் செய்வதால் நீங்கள் அந்த நன்மையை பெற முடியும். உங்களுக்கு ஒரிஜினல் கருங்காலி மாலை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணியோ ஃபோன் பண்ணியோ எளிய முறையில் வாங்கிக்கலாம். ஒரிஜினல் கருங்காலியை நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்தி வருவதன் மூலம் கண் திருஷ்டி கோளாறிலிருந்து கூட விடுபட்டு மீண்டு வர முடியும். கருங்காலி எப்போவுமே உங்களை பாதுகாப்பாக வச்சுக்கும். இந்த ஒரு வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க. டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி கருங்காலியை வாங்கி பயன்படுத்துங்க. முருகனின் பரிபூரண அருளாலும் எல்லா வகையிலுமே உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்பட தொடங்கக்கூடிய அமைப்பை நீங்கள் உருவாக்கிக்க முடியும். இந்த சிவன்மலை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் பக்கத்தில் அமைஞ்சிருக்கு. இந்த ஒரு வரலாற்று சிறப்புமிக்க சிவன்மலை சுப்பிரமணிய திருக்கோவில். இந்த கோவிலில் பாருங்கள், ஆண்டவன் உத்தரவு அப்படிங்கிற வினோதமான வழிபாடு பக்தர்களுக்கிடையே பெரும் எதிர்பார்ப்பை இப்போ ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ ஆண்டவன் உத்தரவு கண்ணாடி வேலையில் சுமார் 7 மாதத்துக்கு பிறகு கடல் நீர் வைக்கப்பட்டு சிறப்பு பூஜை இப்போ செய்யப்பட்டு வருது. இந்த மலை கோயிலில் முருகப்பெருமான் பக்தரோட கனவுல ஒரு குறிப்பிட்ட பொருளை வச்சு வழிபட சொல்றதும் இந்த கோவிலோட தனி சிறப்பாக பார்க்கப்படுது. அப்படி பக்தர்கள் பூசாரி கிட்ட இறைவன் சொன்ன விஷயத்த சொல்லும்போது அது ஆண்டவனின் உண்மையான உத்தரவு தானா அப்படின்னு பூசாரி முதல்ல தெரிஞ்சுப்பாங்க. அது தெரிஞ்சுக்க பூ போட்டு பார்த்து முருகனின் உத்தரவு பெறுவாங்க. அப்படி முருகன் உத்தரவு கொடுத்தா ஏற்கனவே வச்சிருந்த பொருளை எடுத்துட்டு புதிய பொருளை அந்த கண்ணாடி வேலைக்குள்ள வச்சு பூஜை செய்கிறது வழக்கமாக இருக்குது. இதுதான் ஆண்டவன் உத்தரவு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு முறை ரொம்பவுமே சிறப்பான ஒரு விஷயமா அங்கே இருக்கக்கூடிய மக்களால் கொண்டாடப்பட்டு வருது. அப்படி இதில் வைக்கக்கூடிய பொருளால் சில மாற்றங்களுமே இந்த உலகத்தில் ஏற்பட்டிருக்கு. இந்த நிலையில் இப்போ தான் கோவையை சேர்ந்த பக்தியின் கனவுல முருகன் உத்தரவிட்டதா இந்த கண்ணாடி வேலையில் இப்போது கடநீர் வைத்து பூஜை செய்கிறாங்க. இதுக்கு முன்னாடி மார்ச் 6ஆம் தேதியில் பிரம்பு மற்றும் சூடம் வைத்து பூஜை செய்யப்பட்ட நிலையில் இப்போ இந்த பொருள் மாற்றம் அடைஞ்சிருக்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமா இருக்குது. இப்படி காட்சிக்கு வைக்கக்கூடிய பொருள் அது தொடர்ந்து நடக்கவிருக்கும் ஒரு பெரிய நிகழ்வை உலகிற்கு உணர்த்தும் அப்படிங்கிறது பக்தர்களோட ஆழமான நம்பிக்கையாக இன்றைக்குமே இருக்குது. இப்போது கடல் நீர் வைத்து பூஜை செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலையில் பக்தர்கள் மத்தியில் பல கேள்விகள் எழுந்திருக்கு. ஏன்னா கடல் நீர் வச்சிருக்கிறதுனால கடலில் ஏதாவது சீற்றம் வருமா, இல்லைன்னா வடகிழக்கு பருவமழை காலம் இது அப்படிங்கிறதுனால ஆக்ரோஷமான புயல் பாதிப்பு ஏதாவது உருவாகுமா, கடல் சார்ந்த தொழிலில் வளர்ச்சி ஏற்படுமா, இது போன்ற நிறைய கேள்விகள் மக்களிடையே ஏற்பட்டிருக்கு.
நாமளுமே முருகப்பெருமான் கிட்ட யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் வராமல் சிறப்பான முன்னேற்றம், எல்லோருக்கும் சிறப்பான வாழ்க்கை தரம் இந்த ஒரு விஷயத்தால் வரணும் அப்படின்னு மனமாற வேண்டிக்கலாம். எல்லாமே நல்லது நடக்கும். எந்த ஒரு பாதிப்பும் யாருக்கும் ஏற்படாமல் நன்மை நடக்க ஆண்டவன் கிட்ட நாமளும் மனமாற பிரார்த்தனை செஞ்சுக்கலாம். ஏன்னா இதில் வைக்கிற ஒவ்வொரு பொருளுமே ஏதாவது ஒரு விஷயத்தை முன்கூட்டியே உணர்த்தக்கூடிய நிகழ்வாக இருக்குது. அப்படி பார்த்தா சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பல வரலாற்று நிகழ்வுகளையே முன்கூட்டியே சொல்லியிருக்கு. கார்கில் போர், சுனாமி பேரழிவு, நிறைய அரசியல்வாதிகளை பற்றின ஒரு விஷயம் கூட நடந்திருக்குன்னு சொல்லலாம். அரசியலில் சில மாற்றங்கள் ஏற்படும் பொழுதும் இந்த உத்தரவு பெட்டியில் வைக்கிருந்த பொருளுக்கும் நிறைய சம்பந்தம் ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பருத்தி, இளநீர், மஞ்சள் போன்ற பொருள் வச்சு பூஜை செய்யும்போது அப்போ என்ன நடந்துச்சுன்னு பார்த்தா அதோட விலை எல்லாமே பாதாளத்தில் இருந்த நிலை மாறி திடீர்னு விலை உயர்ந்து விவசாயிகளிடையில் நல்ல ஒரு நன்மையை ஏற்படுத்துச்சு. விவசாயிகள் ரொம்பவுமே ஆனந்தப்பட்டாங்க. அதே போல் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தா இந்த கொரோனா காலகட்டம் வந்துச்சு இல்லையா, அப்போது இந்த கண்ணாடி பெட்டியில் மஞ்சள் வைத்து பூஜை செய்யப்பட்டு நிலை இருந்துச்சு. அப்போ தான் பாருங்கள், நாமளுமே இதை அதிகமாக யூஸ் பண்ணோம். மஞ்சள் ஒரு கிருமி நாசினியாக பெரிதும் எல்லா மக்களாலுமே பயன்படுத்தப்பட்டது. இந்த மஞ்சள் மக்களை காக்கும் ஒரு பொருளாக இருந்துச்சு. அப்படி இப்போ கடல் நீர் வச்சிருக்கிறதுனால ஏதாவது ஒரு மாற்றம் இந்த உலகத்தில் நடக்கும். பக்தர்கள் கண்ணாடி பேழைக்குள் இருக்கும் பொருளை ஆவலுடன் தரிசனம் செஞ்சுட்டு போகிறாங்க. அடுத்த பூஜை பொருள் வேறு ஒரு பக்தரின் கனவில் வரும் வரை இந்த கடல் நீர் மக்களின் காட்சிக்கு வைக்கப்பட்டு பூஜை செய்யப்படக்கூடிய ஒரு நிலை இப்போ ஏற்பட்டிருக்கு. இவ்வளவு சிறப்பு மிக்க சிவன்மலையை பற்றி நாம் இப்போ தொடர்ந்து பார்க்கலாம். சிவன்மலை வரலாற்று கூற்றுப்படி பார்த்தா சிவபெருமான் திரிபுரத்தை அழிக்க நேரமலையை வில்லா பயன்படுத்தினார். அப்படி பயன்படுத்தும் போது அதிலிருந்து சிதறிய ஒரு பகுதி தான் இப்போ சிவன்மலையாக இருக்குது. பார்வதி, அகத்தியர் சிவனை நோக்கி தவம் செய்த இடமாகவும் முருகப்பெருமான் வள்ளிக்கு மனம் முடித்து இங்கு குடி கொண்டதாகவும் வரலாறு சொல்கிறாங்க. கொங்கு நாட்டில் காங்கேய நாட்டின் தலைநகராகவும் விளங்குகிறது இந்த மலை. அது மட்டும் இல்லாமல் அருணகிரிநாதரால் பாடப்பட்ட தலமாகவும் இந்த சிவன்மலை விளங்குது. சிவன் திரிபுரத்தை அழிக்க உருவாக்கும் பொழுது வில்லா பயன்படுத்திய மலை தான் இது. அது மட்டும் இல்லாமல் பார்வதி தேவியும் அகத்திய முனிவரும் இந்த மலையில் தவம் புரிஞ்சிருக்காங்க. ஒரு காலத்தில் இந்த பகுதியை சுற்றி நிறைய பசுக்கள் நிறைஞ்சிருந்ததுனாலையும் பசுக்களை சே அப்படின்னு சொல்லுவாங்க. சிவனுக்குரிய குமாரன் அப்படிங்கிறதுனால சேமாலை அப்படின்னும் இந்த மலை அழைக்கப்பட்டு வந்திருக்கு. காலப்போக்கில் தான் அது சிவன்மலை அப்படின்னு மருவியதாக ஒரு கருத்தும் இருக்குது. கொங்கு நாட்டில் அமைந்திருக்கக்கூடிய சிறப்புமிக்க குன்று கோவில்களில் ஒன்று தான் இந்த சிவன்மலை திருத்தலம். இது பழங்கால இலக்கியங்களையும் சரி, பழங்கால புராணத்திலையும் சரி குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த ஆலயம் பழைய தமிழ் நூலாக இருக்கக்கூடிய பதிற்றுப்பத்திலும் இந்த மலை காணப்படுது. மதிப்பு மிக்க கற்கள் பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த ஆலயம். பண்டைய காலத்தில் இந்த கற்கள் ரோமுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டதாகவும் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட வரலாற்றை கொண்டதாகவும் இந்த கோவில் தகவல் சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலோட ஆன்மீக பெருமையின் சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தா அருணகிரிநாதரின் பாடல்களில் இடம்பெற்றிருக்கக்கூடிய தலம் இந்த திருத்தலம். கொங்கு நாட்டில் 24 உறுப்பு நாடுகளில் ஒன்றான காங்கேய நாட்டின் தலைநகரமாக இந்த சிவன்மலை விளங்குது. கங்கையர் ஆண்ட பகுதி அப்படிங்கிறதுனால காங்கேயன் என்ற பெயரும் ஏற்பட்டதா பல வரலாற்று ஆய்வுகளும் சொல்லப்படுது. இவ்வளவு சிறப்புமிக்க சிவன்மலை ஆலயம் நீங்கள் சென்று இறைவனை வழிபாடு செஞ்சவங்களா இருந்தால் சரவண பவ முருகா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. சிவன்மலை ஆண்டவனின் உத்தரவு உங்களுக்கு எல்லாமே சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும், வாய்ப்பை ஏற்படுத்தும், எல்லா வகையிலுமே நன்மை பிறக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தா சிவன்மலை சென்று முருகப்பெருமான வழிபட்டா திருநள்ளாறு சென்று சனீஸ்வர பகவானை தரிசனம் செஞ்ச பலனையும் சூரிய நாராயணன் கோவில் சென்று சூரியனை வழிபட்ட சிறப்பையும் நீங்கள் பெற முடியும். இந்த ஒரு வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க. இந்த கோவிலுக்கு போகாதவங்களா இருந்தால் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது கட்டாயம் இந்த ஆலயம் சென்று முருகப்பெருமானை தரிசனம் செய்யுங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான முன்னேற்றம் வரும். சனீஸ்வர பகவானின் அருளும் கிடைக்கும், சூரிய பகவானின் அருளும் உங்களுக்கு உண்டாகும். முருகனின் அனைத்து வித நன்மைகளுமே உங்களுக்கு ஏற்படும் வாழ்க்கையில். அதுக்கப்புறம் பாருங்களேன், நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் நீங்கள் கண்கூடாக காண்பீங்க.
என்ன நேயர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு அப்படியே கூட வருது இல்லையா பெல் ஐக்கான், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் ஒவ்வொன்றுமே நோட்டிஃபிகேஷன் மூலம் உடனுக்குடன் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே. நன்றி, வணக்கம். சிவன்மலை ஆண்டவனின் அருளால் உங்களோட வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக நடக்கட்டும்.